என்னவென்றால் ராஜாராம் தான் நான் இங்கே வர வேண்டும் என்று மிகவும் என்னை வற்புறுத்தி அழைத்து வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துப்பட்டர் அவர்களும் மற்ற ஏனைய உறுப்பினர் அவர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக நான் எழுதுகிற அளவுக்கு நான் பேசுகிறவன் இல்லை. அதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிக்கணும். நான் ஒரு 50 புக்கு எழுதியிருக்கேன், நிறைய கூட்டங்கள் போயிருக்கிறேன். ஆனால் நான் பேசுகிறது அவ்வளோ சிறப்பான பேச்சாளர்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய பேச்சு இந்த கண்ணதாசன் கழகம் வைத்திருக்கிற நண்பர்கள்லாம் கண்ணதாசன் விருது 2012 எனக்கு கொடுத்தார்கள். என்னுடைய எழுத்துக்காக நான் கிடைத்த மிகச்சிறந்த அங்கீகாரமாக இந்த ரெண்டையுமே நான் கருதுகிறேன். அன்பார்ந்த நூலகம் 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதைவிட கன்னிமாரா லைப்ரரியை விட இது முக்கியமானது. ஆண்டாள் கண்ணன் மேல் கொண்டது மதுர பக்தி. கண்ணனின் காதலன் என்று பாரதியார் பாடுவாரே, அந்த கண்ணனை காதலனாக வரித்து கொண்டவர் தான் ஆண்டாள். உண்மையில் நான் நினைக்கிறேன் ஆண்டாள் தான் பாரதியாருக்கு பக்தி கவிதைகளுக்கு முன்னோடியாக அமைந்தவர் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான். எனக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாரதியார் நாச்சியார் திருமொழியாக ஆகட்டும், பாவை பாடல்களாகட்டும், திருப்பாவை பாடல்களாகட்டும், எல்லாமே பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சிங்கன்னா அதனுடைய சாயல் இல்லாமலே இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டாள் பாரதியார் மேலே பாதிப்பை செலுத்தியிருக்காங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நான் சிங்கப்பூருக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தேசிய சார்பாக கவர்மெண்ட், சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு விழா நடத்துவாங்க. அதில் 4 மொழி, சிங்கப்பூரில் 4 ஆட்சி மொழி இருக்குது. சீனம், மலாய், தமிழ், ஆங்கிலம் 4 ஆட்சி மொழி சிங்கப்பூரில் இருக்குது. இந்த 4 மொழியிலையும் கவிதை போட்டியும் சிறுகதை போட்டி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி அதை தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு தங்கமுனை பேனாவும் ஒரு பொருட்களையும் பரிசு கொடுப்பாங்க. அதுபோக நிறைய கிராண்டெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய வேலை படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டிக்கு கவிதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ போகும்போது என்னை அந்த சிங்கப்பூர் நேஷ்னல் லைப்ரரி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. அந்த லைப்ரரியை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வியப்பாக இருந்தது. இதில் லிஃப்ட்டில் ஏறினீங்கன்னா லிஃப்ட்டில் 4 பக்கமும் தமிழ் கவிதைகள் அங்கங்கே போட்டிருக்காங்க. ஞானக்கோத்தன் கவிதை ஒரு பக்கம், பாரதியார் கவிதை ஒரு பக்கம், என்னுடைய கவிதைகள் ஒரு பக்கம்னு இந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகும்போது எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க. 2 வரி 4 வரி அந்த சிங்கப்பூர் தமிழ் நூலகத்தில் எழுதி போட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய நூலகம். அதில் அந்த நூலகத்தை பார்த்துட்டு வேந்து போயிருந்தவங்களாம் சென்னை அண்ணா நூலகத்தை நாளைக்கு வராங்க. இந்த காமாட்சி கூட வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. காமாட்சி நாங்கள் நூலகராக இருக்காங்க, அவங்க வருவாங்க. அந்த அண்ணா நூலகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஆத்தாமை கொஞ்சமாவது தீர்ந்துச்சு எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் மாநில தலைநகரில் அதெல்லாம் கொண்டு வர்றது ஈஸி. ஆனால் இப்படி ஒரு சின்ன ஊரில், இப்படி ஒரு ஊரில் கோயிலுக்கு கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லுவேன், ஆண்டாள் கோயிலுக்கு போட்டியாக தான் பெனிங்டன் நூலகமே இருக்குது நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நூலகத்தை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. புத்தகங்களை பார்க்கறதுக்கும் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ மேல்நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நூலகங்கிறது அவங்க வாழ்க்கையிலே ஒரு அம்சம், வாழ்வியலின் ஒரு அம்சமாக மேல்நாட்டில் எல்லாம் இருக்குது. அவங்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தை பொயட்ரி மந்த்னு கொண்டாடுவாங்க. அதாவது அந்த மாதத்தையே கவிதை மாதம்னு கொண்டாடுவாங்க. அந்த கவிதை மாதத்தில் கல்லூரிகள்லேயும் சரி, முக்கியமாக பொது நூலகங்களில் தான் அந்த போட்டிகள் வைப்பாங்க, பயிற்சி பட்டறைகள் வைப்பாங்க. கவிதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பயிலரங்கங்களும் பட்டறைகளும் அமெரிக்காவில் நூலகங்களில் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா நூலகங்கள் தான் எல்லோரும் வர முடியும். கல்லூரிகள் நடத்தினா மாணவர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் நூலகங்களில் நடத்தினா எந்த பொதுமக்கள், எல்லா பொதுமக்களும் வரலாம். அப்படி தான் அந்த ஒரு பயிற்சி பட்டறையில் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்தியிருக்காங்க. அந்த பயிற்சி பட்டறையில் கவிதை எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு போல ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. கடலை பற்றிய பொய்கள் அப்படின்ட்டு, கடலை பற்றிய பொய்கள் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு, கடலை பற்றிய கற்பனை பொய்களை நீங்கள் எழுதுங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற பையங்களுக்கு ஒரு போட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு குழந்தை எழுது, போர்த்தி கொள்ள போர்வை கிடைக்காததால் கடல் குளிராக இருக்கிறதுன்னு ஒரு குழந்தை இருக்குது.
போர்த்தி கொள்ள போர்வை இல்லாததால் கடல் குளிராக இருக்கிறதுன்னு ஒரு குழந்தை எழுதுது. இன்னொரு குழந்தை எழுதுது, கடலின் மார்பு ஏறி இறங்குகிறது, அது பெருமூச்சு விடுவதால் அப்படி இன்னொரு குழந்தை எழுதுது. இன்னொரு குழந்தை எழுதுது, தன் மேற்பரப்பு கோணல் கோணலாக இருப்பதால் வெறுப்புடன் கொதிக்கிறது கடல் அப்படி இன்னொரு குழந்தை எழுதுது. அலையே கோணல் கோணலாக இருக்காதுன்னு கடலே கொதிக்குது மாதிரி ஒரு பிள்ளை எழுதுது. இன்னொரு பிள்ளை எழுது, ஆனையின் தும்பிக்கைக்கும் கடல் அலைக்கும் ஓய்வே கிடையாது அப்படின்னு ஒரு குழந்தை எழுதுது. இதெல்லாம் 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. இன்னொரு பிள்ளை தான் பிரமாதமாக எழுதியிருக்கு, கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் வசிக்கிறாள் ஒரு குளமாக அப்படின்னு. கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் வசிக்கிறாள் ஒரு குளமாக அப்படின்னு. குளத்தை ஒரு குட்டி கடலும் சரிதான், மாணவர்களோ அல்லது யாருனாலும் சரிதான் வந்து ஆளுக்கு வந்து 10லேருந்து 20 புஸ்தகம் வரைக்கும் வாங்கிக்கலாம். அவங்க அடையாள அட்டையை கொடுத்துட்டு, அவங்க அட்ரஸ் விலாசத்தை கொடுத்துட்டு, அவங்க வந்து ஒரு 10 புஸ்தகமோ 20 புஸ்தகமோ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு மாதம் கழித்து புது பில்டிங்கில் கூட தரணும், புது நூலக கட்டிடத்தில் கூட தரணும். அதை அப்படி போட்டுட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வேலையில் பாதிக்கும் அதிகமான வேலை, குறைஞ்ச செலவும் பாதியாக குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இப்போ நம்மகிட்ட கூட அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம 10 புக்கை ஆட்டை போட்டுருவோம், 10 புக்கையை நம்ம வச்சுக்குவோம், நம்ம குடும்பமாக கொண்டு கொடுப்போமான்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பொறுப்பாக கொண்டு போய் அப்படி கொடுத்துருக்காங்க. இது அப்போ அந்த காலத்து ரீடர்ஸ் டைஜஸ்டில் நான் படித்த ஒரு தூணுக்கு அந்த அளவுக்கு லைப்ரரியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. லைப்ரரியில் திருடு போகிறது, புஸ்தகத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அது வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலானவங்க கொஞ்சம் நல்லவங்க என்ன செய்வாங்கன்னா வாங்கிட்டு தொலைஞ்சி போச்சு சொல்லி ஃபைனை கட்டிடுவாங்க. சிலர் வந்து ஆட்டை போட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அங்கே அவர் வந்து நியூயார்க் சொசைட்டி லைப்ரரியில் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், உங்களுக்கு தெரியும், வாஷிங்டன் தான் அவர் தான் அமெரிக்காவே உருவாக்கினவர். அவர் வந்து நியூயார்க் சொசைட்டி லைப்ரரியில் வந்து 5/10/1789 5/10/1789 2 புக்கு எடுத்திருக்கிறார். ஒரு புக்கு வந்து லா ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு புக்கு, இன்னொரு புக்கு இந்த பார்லிமெண்ட்ரி ரிஜிஸ்டர்னு ஒரு பெரிய தொகுப்பில் ஒரு தொகுதி. 2 புக்கை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி கொடுக்கவே இல்லை. அவர் வந்து அதனுடைய ஓவர்டி, அதாவது அபராத கட்டணம் மட்டும் இன்றைய தேதிக்கு $3,00,000 ஆகுது. அந்த லைப்ரரின்னு சொல்லியிருக்காரு, இந்த $3,00,000 கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல, அந்த 2 புஸ்தகத்தையும் அவர் வாஷிங்டனோட வீட்டில் உள்ள யாராவது வந்து அவங்க வாரிசுகள் இந்த புக்கை திரும்ப கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. இதை வந்து அவங்க ஆஃபீஸ், அதாவது இந்த மவுண்ட் வெர்மன் ஒரு ஆஃபீஸ் தான் வாஷிங்டனோட வீடு இருக்கிற எஸ்டேட். அது அந்த எஸ்டேட் வேலைக்காரங்க யாரோ அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி 210 வருஷம் கழித்து அந்த புக்கு 2 புக்கையும் கொண்டு போய் திரும்ப கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு புக்கு ஒரு துணுக்கு நான் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இதில் தேடுறா கூட நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், 5/10/1789 கூகுளில் டைப் பண்ணிங்க, 2 விஷயம் வரும். ஒன்று வாஷிங்டன் புக்கை ரிட்டர்ன் பண்ணாத புக்கு வரும், இந்த விஷயம் ஒன்று வரும். அவ்வளோ தூரத்துக்கு இந்த 5/10/1789 வந்து அவ்வளோ பிரபலமான ஒரு நம்பராக போயிடுச்சு, தேதியாக போயிடுச்சு. அது வந்து அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நூலகங்கள். எனக்குமே வந்து நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்லேயுமே ஒரு 100-150 புக்கு இருந்தது. அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து புத்தகங்களை பரிசு கொடுப்பாங்க. என்னுடைய அண்ணன் கல்யாணத்துக்கு 1951 நடந்தது, எனக்கு 1 வயசு. அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் வந்து 45 புக்கு கொடுத்துருக்காங்க. 45 புக்கு வந்து என்கிட்ட அந்த புக்கு அப்படியே அந்த மொய் எழுதுகிற நோட்டு என்கிட்ட அப்படியே இருக்குது. கல்யாணத்துக்கு மொய் எழுதுகிற நோட்டில் 45 புக்கையும் யார் கொடுத்தது, அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க, அந்த புத்தகத்தோட விலை என்ன அப்படின்னு அவ்வளவே எழுதி வச்சுருக்காங்க. நான் அப்படி பத்திரமா வச்சுருக்கிறேன். 1951 நான் பழைய விஷயங்கள் எதையுமே நான் தூரப்பட மாட்டேன், அப்படியே வச்சுருக்கிறேன். யார் வந்தாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் இல்லை ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருக்கிறேன். 45 புக்கோட விலையை வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா. அந்த காலத்தில் 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, அப்படி 60 ரூபா அந்த புக்குக்கு. அன்றைக்கி வந்து 40 ஒரு பவுன் தங்கமே 40 ரூபா தான். அப்படி பார்க்கல 1.5 பவுன் தங்கத்துக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 1.5 பவுன் தங்கம் இருந்தால் என்ன விலைன்னு யோசிச்சு பாருங்கள். 1951 அப்படி ஒரு புத்தகத்தை நம்ம மத்தியிலேயே வந்து அப்படி புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி 100-150 புத்தகம் எங்கள் வீட்டிலே இருந்தது. எங்கள் தாத்தா புத்தகம், எங்கள் அப்பா கொஞ்சம் வாங்கினது, எங்கள் அண்ணா வாங்கினது எல்லாம் 100-150 புத்தகம் இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா வண்ணதாசன் வீடு, தீக்காசி வீடு, எழுத்தாளர் தீக்காசியை வண்ணதாசன் வீட்டுக்கு அடுத்த வீடு, பக்கத்து வீடு தான். அவர் வீடு 21 ரூபா, எங்கள் வீடு 28. அந்த 7 வீடு இது. அந்த வண்ணதாசன் வீட்டிலே அவர் பேரை, வீட்டுக்கு பேரே அன்பகம் தான். அவ்வளவு அன்பாக புஸ்தகம். அங்கே ஒரு 500-600 புக்கு இருக்கும். அதில் தான் நான் வந்து அது தாகூர் பூரா அங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தீக்காசி வந்து வாங்கி வச்சு இந்த மேக்மில்லன் புக்குன்னு ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம லைப்ரரியிலே இருக்கும். அந்த புக்கு வரிசையாக வந்து தாகூர் புக்கை பூரா அடுக்கி வச்சுருப்பாங்க அவங்க. அதில் இருந்து ஸ்டே பேர்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். தற்செயலாக தான் அந்த ஸ்டே பேர்ஸ்னு எடுத்து படித்தேன். அதில் தாகூர் வந்து குட்டி குட்டி கவிதைகளாக ஒரு 300 கவிதைகள் எழுதியிருப்பார் இந்த தாகூர் அந்த ஸ்டே பேர்ட்ஸில். அதில் ஒரு கவிதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற கவிதை வந்து, எல்லா நட்சத்திரங்களையும் இழந்து நிற்கும் காலை வானத்திடம் அழுது கரைகிறது பூ, நான் என் பனித்துளை இழந்து விட்டேன் என்று. நட்சத்திர வானம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, நட்சத்திரத்தெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்னு காலை வானம் வருத்தப்படுது. ஆனால் ஒரு பூ வந்து சொல்லுது, நான் பனித்துளியெல்லாம் இழந்துட்டேன் நீ வந்ததுனால அப்படின்னு. ஒரு பூ பனித்துளி வந்து காலை வானத்தில் சொல்கிற மாதிரி தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். 3 வரியில் எழுதியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று வந்து, வானின் மூலையில் பவ்யமாய் நின்றது ஒரு சிறு மேகம், அதற்கு வைரமுடியை சூட்டியது காலை சூரியன். ஒரு சின்ன மேகம் வந்து நிற்கிது, அதுக்கு வந்து குட்டி மேகம் பவ்யமாக நிற்கிது இவ்வளோ பெரிய வானத்தில், அதுக்கும் ஒரு அழகான வைரமுடி சூட்டி பார்க்குது காலை சூரியன் அப்படின்னு தாகூர் எழுதியிருக்கிறார். இவ்வளவுதான். ஒரு 3 வரி 2 வரியில் கூட ஒரு கவிதை எழுத முடியும். அப்படி அதை தான் ராஜாராம் அறிமுகப்படுத்தும் கூட சொன்னார். அந்த மாதிரி நிறைய கவிதைகள். இப்போ நான் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பேன் வந்து, இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அமர்ந்து அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் போன தண்டவாளங்களை ஒரு சிட்டுக்குருவி. தற்செயலாக நான் போகும்போது பார்க்கும்பேன், ஒரு நாளைக்கு ரயில்வே லெவல் கிராசிங் அடைச்சிட்டாங்க. அப்போ நான் போகும்போது அந்த பார்க்குறேன், ஒரு அந்த கொஞ்சம் நின்று வேடிக்கை பாரு, ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் போனால் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் பலமாக இருக்கும் இல்லையா, அப்படி டிராஃபிக் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிட்டுக்குருவி இங்கே உட்காருது, அதில் உட்காருது, இதில் உட்காருது, அதில் உட்காருது, அப்படி இப்படி உட்காருது. இப்போ எனக்கு தோணுச்சு, இது ஏன் இப்படி அப்படி இப்படி மாறி மாறி உட்காருது. சரி ரயில் போயிட்டு வருத்தப்படாத தண்டவாளமே, இன்னொரு ரயில் வரும் அப்படின்னு அந்த தண்டவாளத்தை சமாதானப்படுத்துது அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அமர்ந்து அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் போன தண்டவாளங்களை ஒரு சிட்டுக்குருவி. இது எல்லாமே வந்து தாகூர் படித்ததுனால எனக்கு வந்து, தாகூர் எழுதியிருப்பார், ஒரு சிட்டுக்குருவி வந்து மயிலை பார்த்து சொல்ல வருத்தப்படுதான். இந்த பையன் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு அல்லாடிட்டு இருக்கான். அப்படி ஒரு சிட்டுக்குருவி வந்து மயிலை பார்த்து வருத்தப்படுதான். எதுக்கு இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு சங்கடப்படுதான், என்ன மாதிரி குட்டியாக இருந்தால் போகாதா அப்படின்னு தாகூர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ இப்படி வந்து நாங்கள்லாம் வந்து 10 வயசில் இருந்து நூலகம் போகிறோம், 10 வயசுலேருந்து வாசிச்சுட்ருக்குறோம். முதல்ல வாண்டுமாமா தான் வாசித்தோம், தமிழ்வாணன் தான் படித்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொஞ்சம் மாறின கேள்கி ஆரம்பித்தோம், சாண்டிலின் ஆரம்பித்தோம், அப்புறம் ஜெயகாந்தன் போனோம், அப்புறம் தீஜாயனம் போனோம், அப்புறம் லாசாரா போனோம், அப்புறம் புதுவைபுத்தன் போனோம். அப்படி ஒவ்வொன்றா வந்து 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 நாங்கள் படிச்சிருக்கிற புஸ்தகம் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே வந்து நூலகங்கள் தான் எங்களுக்கு முக்கியமான உதவியாக இருந்தது. அந்த வகையில் வந்து என்னுடைய இளம்பிராயமே வந்து லைப்ரரியில் தான் கழிஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த மகாபாரத 18 பருவம் திருநெல்வேலியில் 2 லைப்ரரி உண்டு. ஒன்று பப்ளிக் லைப்ரரி, இன்னொன்று சைவ சித்தாந்த கழகத்தோட ஒரு காசில்லா படிப்பகம்னு ஒரு லைப்ரரி உண்டு. சிவஞான முனிவர் நூல் நிலையம் காசில்லா படிப்பகம்னு ஒரு லைப்ரரி உண்டு. அங்கே வந்து இந்த கும்பகோணம் பதிப்பு நீங்கள் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க தெரியல, மகாபாரத 18 பருவம், ஆதி பருவம், அனுசாசன பருவம், சபா பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், கர்ம பருவம், 18 பருவங்கள் உள்ள 18 வால்யூமும் 22 வால்யூமும் இருக்கும். அவ்வளோ புக்கும் அந்த சிவஞான முனிவர் நூல் நிலையத்தில் நான் உட்காந்து படிச்சிருக்கிறேன். அந்த புக்கு வந்து அது லைப்ரரியில் தான் கிடச்சிது. அந்த புக்கே கிடைக்கல, பிரிண்ட்டே இல்லை. அப்புறம் வந்து கோணங்கின்னு ஒரு எழுத்தாளர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இந்த பெனிங்டன் நூல் நிலையத்தையும் ஆண்டாள் கோயிலையும் பற்றி என்கிட்ட வரும்போதெல்லாம் பேசுவான். அவன் அங்கேருந்து வரும்போது இந்த போயிட்டு தான் எங்கள் இடையா தென்காசிக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கோடங்கி வந்து இதைத்தான் பேசுவார். அவர் வந்து பெயிண்டர் நூல் நிலையத்தையும் ஆண்டாளத்தையும் பேசுவார். இந்த கோணங்கிக்கு வந்து இந்த மகாபாரத புஸ்தகத்தை பற்றி நான் சொன்ன உடனே அதை படித்தே ஆகணும்னு, அது எங்கன்னா கிடைக்கும்னா நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு புக்கு இருந்தது வால்யூம். அந்த வால்யூமை நான் அவனை காமிச்சேன்.
அப்போ அதை படிச்சுட்டு அதை கொண்டு போய் வந்து கும்பகோணத்தில் போய் தெரு தெருவாக அலைஞ்சிருக்கான் அந்த புக்குக்கு வந்து. அவன் அப்படி தான் செய்வார். அவர் பேரே கோணங்கி தான். அவர் பேர் கும்பகோணம் பூரா ஊர் பூரா சுற்றி கேட்டிருக்கார். அந்த புத்தகம் வந்து சீனிவாசாச்சாரியார் மொழிபெயர்த்த வடமொழியிலேருந்து மொழிபெயர்த்த ஒரு 18 பருவ புக்கு. அந்த புக்கை வந்து அவர் வந்து அங்கே போய் வீடு தெரு தெருவாக தேடியிருக்கார். அப்போ ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, அந்த புக்கு கிடைக்காது. அதை போட்டவங்க எல்லாம் பாவம், அந்த புக்கு போட்டே நொந்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும் மாவே ராமானுஜாச்சாரியாரும் சீனிவாசாச்சாரியாரும் புத்தகத்தை போட்டே நொந்து போயிட்டாங்க. அந்த புத்தகம் எல்லாம் ஒரு செட்டியார்கிட்ட அடமானத்தனமாக இருக்குது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கிட்ட காந்தி கண்ணாசு கோவச்சுக்கிடாதீங்க, ஒரு நகரத்தார்கிட்ட அடமானத்தில் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிடைக்கிறார். இவர் அவரை போய் பார்த்துருக்கார். இவன் போகும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு காவி வேட்டி கட்டிட்டு போயிருக்கான். இவன் எல்லா வேஷமும் போடுவான். காவி வேட்டி கட்டி தச்சையெல்லாம் போயிருக்கான். அவங்க உடனே யாரோ சாமியார் வந்திருக்காருன்ட்டு, வாங்க சாமியை வாங்க அவங்க அங்கே என்ன வேணும்னு, எனக்கு இந்த மகாபாரத புத்தகம் வேணும்னு அந்த அறையில் அவ்வளவையும் கட்டி போட்டு துணியில் கட்டி போட்டு வச்சுருக்கான். அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், போய் வேணுங்கிறத அள்ளிட்டு போங்கண்ணா. இவர் அங்கே போய் அவ்வளவையும் தேடி பார்த்துருக்கார். தேடி பார்த்ததில் 18 பருவத்தில் 15 பருவத்தை தூக்கிட்டு வந்துட்டார் இவர். அந்த அளவுக்கு புத்தகத்து மேலே அப்படி ஆர்வமாக இல்லை காலங்கள் நாங்கள்லாம் அப்படி அலைஞ்சிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இப்போ அது வந்து அப்படியே நெட்டில் பார்த்தீங்கன்னா 18 அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நெட்லேயே கிடைக்கிது. மகாபாரதம் அப்படியே இருக்கா. இன்டர்நெட் ஆர்கைவ்னு ஒரு சைட் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதில் இல்லாத புத்தகமே இல்லை. அவ்வளவு புத்தகங்கள் வந்து உலகம் பூரா உள்ள புத்தகங்கள்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்காங்க. இன்டர்நெட் ஆர்கைவ்னு நீங்கள் படித்து தேடி பாருங்கள். அது எல்லா புத்தகங்களும் இருக்குது. அப்படி வந்து நாங்கள் வந்து லைப்ரரியிலையும் புத்தகங்கள் மேலேயும் உள்ள காதலில் நாங்கள் கழித்தோம். எங்களுடைய வாழ்நாள் புறமே கிட்டத்தட்ட எனக்கு 75 வயசு ஆகிடுச்சு. 75 நிறைஞ்சு போச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷமாக நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். தேடி புஸ்தகங்களை வாங்கி நானே இப்போவே ஒரு 5000 புக்கு வீட்டில் வச்சுருக்கிறேன். அந்த புக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை மாதிரி நல்ல லைப்ரரிக்கு கொடுத்துடலாமா என்னமோ தெரியல. போகும்போது கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லைப்ரரிக்கு கொடுத்துட்டு போய் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தையும் வாசிப்பையும் நேசியுங்கள்னு உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பளித்த இந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக ராஜாராமுக்கும் எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளோ பிரமாதமான ஒரு ஆண்டாள் மாலையெல்லாம் போட்டு கிளி கொடுத்து பொன்னாடை போற்றி பட்டரெல்லாம் அருமையான திருவாய் ஆழ்வார் பாசுரங்கள் பாடினாங்க. இன்னும் அழகாக இருந்தது, அருமையாக இருந்து கேட்கறதுக்கே இப்படி புல்லரிச்சு போச்சு. கொஞ்சம் விட்டுருந்தேன், இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாட்டு பாடியதான் நான் அழுதுரு போல எனக்கே தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில தான் உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.